குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பலி முழுமையானது என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விவேகம் உள்ளவர்களாக தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி செய்கிற தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றி வைத்ததற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட உறவாடுங்க. இந்த நாளிலே பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. காது கொடுத்து கேட்கிற முடிவு பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து மகிமையான காரியங்களை செயல்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அதனால்தான் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் முழுமையான பலியானது நம்மளை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பலிகள் மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பலியானது மனிதனை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு மிருக பலிகள், போஜன பலிகள் மற்றும் அந்த தானிய பலிகள், போஜன பலிகள் என்று சொல்லும் பொழுது தானிய பலிகள், இன்னும் சமாதான பலிகள், இவ்வாறாக ஜனங்கள் செயல்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பலியானது எப்படிப்பட்டதுன்னா பூர்ணமானது. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பரிபூர்ண பலியை நாம் நம்ப வேண்டும். நம்பினால் வாழ்வடைய முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எபிரேயர் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திர பலியை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு இந்த நாளிலே ஏறெடுக்கக்கூடியது என்ன பலி அப்படின்னா ஸ்தோத்திர பலிகள் மாத்திரமே. ஏன்னா கிறிஸ்து பூர்ண பலியாக வந்துவிட்டார். அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஸ்தோத்திர பலி இடுங்கள் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு முக்கியம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 15வது வசனம். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்துவிட்டு நாம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாகவும் சென்று பழைய காரியங்களை அலசி ஆராய போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஸ்தோத்திர பலியை பிதாவுக்கு நாம் செலுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பலியாக வந்தார். அதனால நாம் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நேராக நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு பலிகள் அனைத்தும் ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தாது. மனிதன் கையிலே கொடுக்கப்பட்டது தான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டு நமக்கு இப்பொழுது கிருபாதார பலியாக அவர் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் இரத்தத்திலே சுத்தம் இருக்கிறது. அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமானது நம்மளை நாள்தோறும் பரிசுத்தத்திலே வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, மனிதர்களுடைய இரத்தமாக இருக்கட்டும், மாம்ச எப்படிப்பட்ட விலங்குடைய இரத்தமாக இருக்கட்டும், அதை உட்கொள்ளக்கூடாது. அவைகளினாலே பாவங்கள் பெருகும். எந்த ஒரு இரத்தத்தையும் குடிக்கக்கூடாது. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த உயிரானது நம்மளை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. அதனால தான் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று சொல்லி இயேசுவின் வழியாக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாக வந்தார் என்று விளங்கிக் கொள்வதற்கு தேவ ஞானம் வேண்டும். விசுவாசிகள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான பலி என்ன பலி? ஸ்தோத்திரமும் ஆராதனையும். ஸ்தோத்திர பலியும் ஆராதனை பலியும் தான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஏன்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். பிதா என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். பிதாவானவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனை புகழும் வார்த்தைகள் நம்முடைய உதடுகளே நம்முடைய கனியாகிய பலியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாயினாலே அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறோம்,
அவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே உதடுகளின் கனியாகிய பலி ஸ்தோத்திர பலி, அந்த ஸ்தோத்திர பலி தேவனை புகழக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் முக்கியம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, இருதயத்திலே எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக நாம் இருக்கிறோம். நன்றி கூற வேண்டும், சாட்சியாக இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும். இவை எல்லாம் தேவனுக்கு செலுத்தும் ஆவிக்குரிய பலிகளாய் இருக்கிறது. ஆன்மீக பலி, ஆவிக்குரிய பலி, இவை ரெண்டுமே ஒண்ணுதான். கிறிஸ்துவின் மூலம் செலுத்தப்படும் பலி என்ன பலி? இந்த ஸ்தோத்திர பலி. வசனம் சொல்லுகிறது, பலியை அவர் மூலமாய் எப்போதும் என்று நாம் பார்க்கிறோம். பலியை எப்பொழுதும். இந்த வசனத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம், எப்பொழுதும் அவர் மூலமாய். மீண்டுமாக அந்த வசனத்துல வாசித்து பாருங்க. மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 13 அதனுடைய 15வது வசனம். ஒரு சிலர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறீங்க. மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலியமாய் என்று அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் மூலியமாய் என்று சொன்னால் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் தியாகமான முழுமையான பலியின் நிமித்தமாக தான் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு ஏன் எபிரேய ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிறார் என்றால், நீ பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி எந்த ஒரு பலியும் செலுத்த வேண்டியதில்லை. மிருக பலிகளை செலுத்த வேண்டியது இல்லை, அது பரிபூர்ணப்படுத்தாது. நீ சமாதான பலியும் போஜன பலியும் செலுத்த வேண்டியதில்லை, ஏனென்றால் அது உன்னை சமாதானப்படுத்தாது. அப்ப எது சமாதான பலி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய இந்த ஸ்தோத்திர பலி சமாதான பலியின் மூலமாக உள்ளடக்கப்படுகிறது. அல்லேலூயா. சமாதான பலி தான் இந்த நாட்களிலே நமக்கு ஸ்தோத்திர பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவ நிவாரண பலி, ஒரு குற்ற நிவாரண பலி, ஒரு சர்வாங்க தகன பலி. இந்த பலிகளுடைய முறைமைகள் லேவியராகமத்திலே தெளிவாக 7ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கும் போது ஸ்தோத்திர பலிகளும் அதிலே கடந்து இருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் பலி செலுத்துவதன் மூலமாக, இரத்தம் செலுத்தப்படுவதன் மூலமாக அந்த பலிகள் ஏறெடுக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுதோ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் மரித்ததின் நோக்கம் நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுக்கும்படியாய், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. அப்ப சமாதானத்தின் பலியினுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவரே, கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தப்படும் பலியாக இது இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இயேசுவின் மூலமாக. இயேசுவின் மூலமாக தான் நாம் தேவனிடத்திலே செல்ல முடியும். அப்ப கிறிஸ்து இயேசு நமக்கு சொன்ன பலி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஞாயிறு ஆராதனையா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபமா இருக்கட்டும், இன்றைய நாட்களில் நாம் முதலாவது ஏறெடுத்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலிகள். முதலாவது வந்தாங்க, முன்னாடி நின்று ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் கொஞ்ச நேரம் என்ன பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை நீங்கள் செலுத்துங்கள் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. தொடர்ச்சியாக பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப கர்த்தராகிய தேவன் பலி செலுத்த சொன்னார். அந்த பலி தொடர்ச்சியான ஸ்தோத்திர பலியா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திர பலி என்பது தேவனை புகழ்வது. அல்லேலூயா. நன்றி சொல்லுவது, இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுவது. அப்ப தொடர்ந்து ஆராதனை செய்வதை நாம் விரும்பக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஆராதனையை? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனையே புகழுகிறான், மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறதுனால என்ன தகும்? ஸ்தோத்திர பலியிடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தொடர்ந்து ஆராதனை செய்கிற காரியத்துல நாம் பலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. இவை அனைத்தும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு செலுத்தப்படும் ஆன்மீக பலி அல்லது ஆவிக்குரிய பலிகளா இருக்கிறது. எனவே நமது வாய் அல்லது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது இருதயத்திலிருந்து வரும் ஆராதனையா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
வெறும் வாயளவுல உதட்டளவுல மேலோட்டமாய் இல்லை, இருதயத்திலிருந்து உணரப்பட்ட முழுமையான பலியாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் முழுவதுமாக பழுதற்ற பலியாக வந்து நமக்கு எல்லாவற்றையும் செலுத்தி முடித்து விட்டார். எனவே நமது வாய் எப்போதும் என்னப்படுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இது இருதயத்திலிருந்து வரும் ஆராதனையாக இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஏற்கனவே நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை வாசித்து வருகிறோம். இன்றும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளுவோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பலியை ஏறெடுத்தார்? ஒரே தரம் ஒரே ஒரு பலி தான் ஏறெடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமே. இப்ப அதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பலி, நமக்கு ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டா. இப்ப நம்ம என்னன்னா பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அந்த பழைய உடன்படிக்கையை ஆண்டவராகிய தேவன் ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய உடன்படிக்கையை கிறிஸ்துவின் மூலமாக வழங்கிவிட்டார். புதிய பலியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலியாக இருக்க வேண்டும். அப்போ ஒரே தரம் பலியாகி தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்து விட்டார். எனவே கிறிஸ்துவின் சிலுவை தியாகம் முழுமையான பலியாய் இருக்கிறது. அந்த சிலுவை தியானம், அந்த தியானத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே தியாகம் இருக்கிறது. அந்த தியாகம் தான் இந்த முழுமையான பலி. எனவே உண்மையான ஸ்தோத்திரம் சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. சூழ்நிலையை சார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது கிடையாது. உள்ளான இருதயத்திலிருந்து எத்தனை பெரிய சோர்வு வந்தாலும், எத்தனை பெரிய மனமகிழ்ச்சி வந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் இரத்தத்தில் ஒரு புனிதமானது இருக்கிறது. அந்த புனிதமான இரத்தமானது நமக்குள்ளே கலந்திருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியான உள்ளிருந்து ஸ்தோத்திரங்களை நமக்குள்ளே இருந்து ஏறெடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த பலி நன்மை செய்யும் பலியாக மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அது நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த பலியானது விசுவாசத்தின் பலியா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் காமிக்கக்கூடிய பலி விசுவாசத்தின் பலி. இதற்குரிய வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாக துன்பத்தை சுமக்கும் பலி, கீழ்ப்படிதலின் பலி, இப்படியாக பலிகள் நமக்கு இருக்கிறது. இந்த பலிகளை குறித்து கொஞ்சம் என்ன பார்க்க போறோம். எபிரேயர் 13:13 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நிந்தையை சுமந்து அவரிடத்தில் போவோம். கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்கும் பலியாக அவர் பலி சுமந்தார். அந்த நிந்தையை சுமக்கும் பலியை போல நாமும் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாசிக்கலாம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பாடுபட்டார்? பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார். நீங்க புறப்பட்டு போகக்கூடிய இடம் என்ன இடம் தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே தான் நீங்களும் போக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. இது முக்கியமான காரியம். நீங்கள் ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்றால் பாளையத்துக்கு புறம்பே நீங்கள் போங்க. அதாவது கூடாரங்கள் மத்தியிலே ஆண்டவர் இப்பொழுது தங்கினாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சற்று அப்பால் போய் ஆண்டவர் தேவனுக்கு மகிமைகளை செலுத்தினார். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் சீசர்களை விட்டு வந்து என்ன ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார். தன்னுடைய தேவனை நோக்கி எப்பொழுதும் மன்றாடுகிறவராக, தேவனுக்கு புகழ் சேர்க்கிறவராக இயேசு கிறிஸ்து இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில சமயங்களிலே துன்பம் வரும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பல பாடுகள் பட்டார், துன்பம் அனுபவித்தார். நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்ற வசனம் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கண்ணீரினாலே பிதாவை மகிமைப்படுத்தினார். இது உங்களுக்கு தெரியுமா? இது எங்க இருக்கிறது? எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து துன்பம் பட்டார், அவமானப்பட்டார். அவருடைய நிந்தை யார் சுமக்க முடியும்? அவர் தான் சுமந்தார். அவருடைய நிந்தை யாரும் சுமக்க முடியாது. அவர் சுமந்ததினாலே நாமும் அவரை போல சுமைகளை தூக்கி கொண்டு அவருக்கு பின்னாடி போக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது புரியும். அந்த வசனம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, கெத்செமனேல ஆண்டவராகிய தேவன்
ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயபக்தி உடையவராய் காணப்பட்டார், பலி செலுத்தினார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது பயபக்தி. தேவனுக்கு கீழ்ப்படிதலின் பலியானது உண்டானது. நமக்கு என்ன பலி உண்டாக வேண்டும்? கீழ்ப்படிதலின் பலி உண்டாக வேண்டும். பிதாவாகிய தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தவர் இயேசு கிறிஸ்து. எனவே நமக்குள்ளும் உருவாக வேண்டியது விசுவாச பலி. சிலுவையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த எபிரேயர் 13:13 பிரகாரம் கிறிஸ்துவில் தேவபக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள், துன்பத்திலே விசுவாசம் வைத்திருப்பார்கள். எனவே நிலைத்திருப்பது ஒரு பலியாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பது ஒரு பலி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:12 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். எனவே துன்பத்தின் நடுவிலும் கூட நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் துன்பத்தின் நடுவிலே துவண்டு போய் படுத்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து துன்பம் வரும்போது தேவனை ஸ்தோத்தரித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார், புகழ்ந்து மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த துன்பங்களும் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதாவுடைய சித்தமாய் இருந்தது. எனவே அவருடைய சித்தம் ஆண்டவருக்குள்ளாக இருப்பதனால அதை ஏற்றுக்கொண்டார். எனவே ஆண்டவர் நமக்காக பலியானார். உங்களுக்குள்ளே துன்பம் வரும் பொழுது மறுதலிக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பயபக்தியாய் நடக்கக்கூடிய யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? துன்பப்படுவார்கள் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக போதர்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்று, உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை தருவார், கடனை அடைத்து விடுவார், பாருங்க ஏடிஎம் கார்டை எடுத்து சொருகி பாருங்க அதில் பணம் ஏறி இருக்கும், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்காக உண்மையாய் வாழும் பொழுது பல பாடுகள் வரும். ஏனென்றால் இயேசு துன்பத்தின் நடுவிலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். அது ஒரு பலியாய் இருந்தது. அல்லேலூயா. நீங்களும் துன்பத்தின் நடுவிலே கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி பார்ப்பது ஒரு பலியாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே நெத்தி வேர்வை நிலத்திலே சிந்தத்தக்கதாக, உடல் முழுவதில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் கீழே விழத்தக்கதாக அவர் ஜெபித்தார். உங்களுக்கு பாடுகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நிந்தை வரும்போது, துயரங்கள் வரும் பொழுது, அல்லது உங்களை கொல்ல வரும் பொழுது, நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது, நீங்கள் ஏறெடுக்க வேண்டியது ஸ்தோத்திர பலி. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவ்விடத்திலே என்ன பண்ண ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 எடுத்து வாசிங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நோவா விசுவாசமாய் இருந்தார், ஆபிரகாம் விசுவாசமாய் இருந்தார், மோசே விசுவாசமாய் இருந்தார். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தின் பலிகளை தேவனுக்கு செலுத்தினார்கள். அல்லேலூயா. விசுவாசித்து விசுவாசித்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் கண்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டார். ஆனால் மகிமையின் இயேசு கிறிஸ்துவை அவர் காணவில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆனால் முழுமையாக இயேசு பலி செலுத்தப்பட்ட பிறகு அவர் பூர்ணரான இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கவில்லை. இப்பொழுதும் நமக்கு பூர்ணரான இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளின் முக்கியமான கடமை விசுவாச பலி. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது தேவ நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நோவாவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலன் அளிக்கிறவர் என்று முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
எனவே விசுவாச பலிகளை நீங்கள் ஏறிடுங்க. பேருக்கு என்ன பண்ண நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எந்நேரமும் ஆண்டவருக்குள்ளாக இருந்து ஸ்தோத்திரங்களும் துதிகளும் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபேல் விசுவாசத்துடன் பலி செலுத்தினானாம். அல்லேலூயா சொல்லலாமே. இப்ப பலியை குறித்து பார்க்கும் பொழுது ஆபேல் என்கிற மனிதன் ஆண்டவருக்கு உகந்த மனிதனாய் இருந்தார், பலி செலுத்தினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். காயினின் பலியை விட மேன்மையான பலி ஆபேல் செலுத்தினானாம். அல்லேலூயா சொல்லலாமே. கிறிஸ்து மேன்மையானவர் என்பதை எபிரேய புத்தகம் காமித்துக் கொண்டே வருகிறது. எனவே ஆபேலின் அந்த பலியானது இன்றும் தேவனிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இரத்தம் பரிபூர்ணமான இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னும் பரிசுத்தமான இரத்தம். ஆபேலினுடைய இரத்தம் பேசிக்கொண்டிருந்ததாம். அந்த இரத்தம் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறதா. இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இயேசுவின் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எவற்றை பலியாக செலுத்துகிறீர்களோ அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏற்புடையவைகளாய் இருந்து ஒவ்வொரு முறையும் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்கு தெரியும் சர்வாங்க தகன பலியை குறித்து லேவியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 16வது அதிகாரங்களிலே சர்வாங்க தகன பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வாங்கம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பாவ நிவாரண பலியை குறித்து யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம், லேவியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இவை யாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவ நிவாரணியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு நிவாரணி யாரு? நிவாரணத்தை ஏற்படுத்தி தந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து குற்ற நிவாரண பலி என்று உண்டு. ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டால் மீண்டும் மீண்டுமாக குற்றம் செய்தது நிமித்தமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே போய் ஆசாரியனிடத்திலே பலியை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் இயேசு ஒரே தரம் பலியை செலுத்தப்பட்டதினால நமக்கு இருக்கிற குற்றங்களை ஒரே முறை சிலுவையிலே மன்னித்து விட்டார், அதை மறைத்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து சமாதான பலி. லேவியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களில் சமாதான பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க இந்த காரியங்களை அறிய வேண்டும். சர்வாங்க தகன பலி நீதிக்குரியதாக இருக்கிறது, பாவ நிவாரண பலி நீதிக்குரியதாக இருக்கிறது, குற்ற நிவாரண பலி கர்ம பாவங்களை எல்லாம் நீக்க போடக்கூடியதாக இருக்கிறது. சமாதான பலி என்பது ஒப்புரவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. போஜனபான பலி என்பது நினைவு கூறுதலை என்ன உண்டாக்கி இருக்கிறது. இந்த போஜன பலி நினைவு கூறுதலை உண்டாக்கி இருக்கிறது என்றால் எதை நினைவு கூற வேண்டும்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம், உருவாக்கினவரே ஸ்தோத்திரம், என்னை பேர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரம், என்னாலும் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாம் நம்முடைய வாயிலே அறிக்கையிடுவதுதான் நினைவு கூறுதல். அதுதான் போஜன பலியாக வந்தது. அந்த போஜன பலி தான் ஸ்தோத்திர பலியாக மாறினது. அல்லேலூயா சொல்லலாமே. திரும்பமாக சொல்றேன், ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலவிதமான காரியங்களை சொல்லி வைத்தார். இவைகள் எல்லாம் நிழலாய் இருக்கிறது. அவைகளை நாம் நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து போஜன பலியாக வந்தார். அவரை நாம் உட்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் புசிக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நாம் புசிக்கிறோம். அவருடைய சதையை நாம் உட்கொள்ளுகிறோம். அவர் நினைவாகவே உட்கொள்ளுகிறோம். எனவே இது நினைவு கூறுதலாய் இருந்து நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்த கூடியதாய் மாறி இருக்கிறது. பலிபீடத்தில் தகனமாகாத பலிகள் என்று இருக்கிறது. அருமையானவர்களே, பலிபீடத்திலே தகனமாகாத பலிகள் பல பலிகள் என்ன இருக்கிறது. இன்னைக்கும் கூட என்ன உருட்டி ஏதாவது கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோயிலையும் நீங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒன்று என்ன கொடுப்பாங்க. இந்த பொங்கச்சோறு வச்சுக்கோங்க, இந்த அங்கே மாவிளக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு இந்துக்கள் கோயிலில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் போஜன பலியாக வந்து விட்டார். அல்லேலூயா. குறிப்பாக இந்த போஜன பலிக்கு இன்னொரு பலி தானிய பலியாக வந்து விட்டார். அல்லேலூயா சொல்லலாமே. அன்னைக்கு தானியங்களையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியாக கடத்தினார்கள், செலுத்தினார்கள். ரத்தம் சிந்தாத பலிகள் என்று இருக்கிறது. ரத்தம் சிந்தாத பலிகள். ரத்தம் சிந்தாத பலி என்ன?
போஜன பலி, ரத்தம் சிந்தாத பலி. அப்ப ஸ்தோத்திர பலி என்பது என்ன பலி? ரத்தம் சிந்தாத பலி. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. போஜன பலி என்பது போஜன பலி, ரத்தம் சிந்தாத பலி. ரத்தம் சிந்தாத பலி. இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே என்னை ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும்படியாய் வைத்திருக்கிறார். என்னை ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய பலிகள் என்று அநேக பலிகள் இருக்கு. சிறிய பலிகள் என்ன பலி தெரியுமா? பிரதிஷ்டை பலி. இந்த பிரதிஷ்டை பலி குறித்து லேவியர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தில் பிரதிஷ்டை பலி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சுத்திகரிப்பின் பலி என்று இருக்கிறது. லேவியர் 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக சுத்திகரிப்பின் பலி. அதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எதுவும் பண்ண முடியல, அப்போ ஆண்டுடைய சன்னிதானத்தில் போய் சுத்திகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலி. இதெல்லாம் சிறிய வகை பலிகள். அடுத்து தீட்டு கழிக்கும் பலி என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பலியை குறித்து லேவியர் 7ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டதுதான் நம்ம எங்க பார்க்கிறோம்? எபிரேயர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. ஸ்தோத்திர பலி என்பது என்ன பலி? உதடுகளின் கனியாகிய பலி. இந்த பலியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஸ்தோத்திர பலிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியது உற்சாக பலி என்று செலுத்தினார்கள். லேவியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. உபாகமம் 15 மற்றும் 23ஆம் அதிகாரத்தில் உற்சாக பலிகளை ஜனங்கள் அந்த நாட்களில் செலுத்தினார்கள். அல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் எவைகளை செய்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து ரத்தம் சிந்துதல் என்பது முக்கியம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் அன்றாட பாவ நிவாரண பலியின் ரத்தம் சிந்தப்படுத்தப்பட்டது. பிரகாரத்தில் பலிபீடத்தின் அண்டையிலே ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களே, அந்த மேலே இருக்கும் பாருங்க, உடன்படிக்கையின் மேலே என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டியின் மேலே கேருபீன்கள். அதே நேரத்தில் என்ன பண்ணா, அங்கே இன்னொரு காரியம் இருக்கு. ரத்தத்தை கொண்டு போய் அங்கே தேய்ப்பார்கள். கிருபாசனம் என்று இருக்கிறதா, அந்த கிருபாசனிலே சேரக்கடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கிருபாசனம் என்ற மூடியின் நடுவில் அந்த இரத்தமானது தடவப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எங்கே சேர வேண்டும்? இயேசு கிறிஸ்து தங்குகிற பரலோகத்திலே சேர வேண்டும். அதுதான் என்ன கிருபாசனம். அப்ப தேவன் வலது பார்சத்தில் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நம்ம பலி செலுத்தணும்னா எங்க போய் உட்காருவோம்னா அவரோடு கூட உட்காருவோம். அப்ப மகா பிரதான ஆசாரியரோடு உட்காரும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால நாமும் எப்படிப்பட்டவர்கள்? ஆசாரியர்களான ஊழியர்களா இருக்கிறோம். ஆசாரியர்களான விசுவாசிகளா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டில் அநேக பேர் பலி செலுத்தினார்கள். அதில் ஒரு மனிதனுடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனிதனுடைய கூக்குரல் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது முதலாக சிந்தப்பட்ட பலி. உங்களுக்கு தெரியுமா? முதல் பலி, ஆமா, ஆபேலின் ரத்தம் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்குதான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அது பழைய ஏற்பாட்டின் பலியே அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டின் பலி மிகவும் மிகவும் மேலானது. அல்லேலூயா. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட மிருகத்தின் தோலை தான் யார் போர்த்தி கொண்டு அலைந்தது என்றால் ஆதாம். அல்லேலூயா. அது தற்காலிகமாய் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. நிர்வாணியாய் அவனு காணப்பட்டான். எனவே அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அப்ப அந்த ஆடு யாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணா பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாக யாருக்கு? ஆதாமுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மோசே மூலமா தான் பலி செலுத்தும் சடங்குகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு எல்லோரும் என்ன பண்ண ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கிறார்கள். யாக்கோபு ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கிறார்கள். சட்ட திட்டங்கள் கொடுக்காத காலத்திலே ஏனோக்கு பலியை ஆண்டவருக்கு செலுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மிருகங்களை அடிக்க வேண்டாம், அவைகளை கொல்ல வேண்டாம். அவைகளை அப்படி செய்து ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அநேக பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல கடவுளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேய்களுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பேய்களுக்கு பலி செலுத்தும்படியாய் நீங்கள் காணப்பட வேண்டாம். ஒரே பலி, ஸ்தோத்திர பலியை நீங்கள் ஏறெடுத்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். எனவே தேவனுக்கு உகந்ததை நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்கள். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏற்கனவே 15 வாசித்திருப்பீங்க, 16 வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பலி தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பலி. அது ஒரு பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடு வந்தால் நம்மளை காப்பாற்றும்படியாக. எனவே தான தர்மங்கள் செய்யும் பலி. அடுத்து இன்னொரு பலி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுல நன்மை செய்யும் பலியை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? பார்க்கிறவர்களுக்கே நன்மை செய்வதா? பிறருக்கு அன்பு செலுத்துங்கள் அப்படின்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் பலியிலே அடங்கக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலியை ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. பிறருக்கு நன்மை செய்கிற பலியை, பிறருக்கு உதவி செய்கிற பலியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற இந்த பலியின் முறைமைகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இவைகளையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்யவும் பகிர்ந்து கொடுக்கவும் மறந்து போகாதிருங்கள். எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பலி, தேவன் விரும்பும் பலி, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அன்பு காமிப்பது, கருணை உள்ளம் கொண்டவர்களாய் பல காரியங்களை செயல்படுத்துவது. அல்லேலூயா. எனவே மனிதனுக்கு செய்தது தேவனுக்கு செய்வதாகும். ஆண்டவர் சொல்றார் அல்லவா, மனிதனுக்கு நீங்க எதை எதை செய்றீங்களோ அதை யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுக்கு முன்னாடி நீங்க வெளியரங்கமா செய்ய வேண்டாம். 10 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க நடுவில் என்ன பண்ண இப்படி செய்வோன்னு செஞ்சு காமிக்க அவசியம் இல்லை. உங்களுடைய நன்மை செய்கிற விஷயமும் மறைமுகமாகவே செய்யுங்க. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதும் நீங்கள் மறைமுகமாகவே செயல்படுத்துங்க. ஆண்டவர் கதவை அடைச்சுக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த பலியின் மேன்மையை ஆண்டவர் உயர்த்தி காமிக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது என்ன பண்ணா மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரிகள் வெளிப்புறமாகவே தங்களை காட்டுக்கொண்டார்கள். அதனால உள்புறம் சரியில்லைன்னு சொல்லிட்டார். பலி செலுத்துகிற காரியம் உள்புறமும் சரியா இருக்கணும், வெளிப்புறமும் சரியா இருக்கணும். அல்லேலூயா. பழுதற்றவைகளாக இருக்க வேண்டும். கருணை செய்வதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அது அருமையான ஒரு பலி. அல்லேலூயா. அன்பு செலுத்துவது ஒரு அருமையான பலி. ஆண்டவர் அதை செய்ய சொல்லி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இது போல நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவது பலியா இருக்கிறது. இயேசு நமக்காக சிலுவையிலே மரிக்கும் போது நம்ம நினைவு கூறாவிட்டால் என்ன ஆயிருக்கும்? நம்மெல்லாம் எங்கிட்டு அழிஞ்சு போயிருப்போம்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவர் எல்லாவற்றையும் சகித்து நாம் செய்த பாவங்களுக்காக அவர் இறங்கி வந்து பாவங்களை நிவர்த்தி செய்தார். எனவே கிருபாதார பலியாக வந்தார். அந்த கிருபையை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே உங்க ஆவிக்குரிய பலிபீடத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார் பலிபீடத்திலே. இப்பொழுது பலிபீடம் எங்கே இருக்கிறது? பலிபீடம் எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயத்திலிருந்து தான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீங்க. இப்ப பலிபீடமும் எங்கே வந்து விட்டது? உங்க இருதயத்தில் வந்திருக்கிறது. எனவே இந்த பலிபீடம் இயேசுவானவரை காட்டுகிறது. இந்த பலிபீடத்துடைய சீத்தி மரம் அவருடைய மனித தன்மையும் அதன் மீது பதித்துள்ள வெண்கலத்தை, அதாவது வெண்கல தகரமானது அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏற்று தாங்கிக் கொள்ளும் தன்மையை காட்டுகிறது. அல்லேலூயா. தாங்கிக் கொள்ளுகிற தன்மை என்று இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவர் வந்தார் அல்லவா, அந்த வெண்கலமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெண்கல தகரமானது அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏற்று தாங்கிக் கொள்ளும் தன்மையை காட்டக்கூடியதா இருக்கிறது. அருமையானவர்களே, வெண்கல பலிபீடத்திலே தகனமாகக்கூடியது என்ன தெரியுமா? நெருப்பு. என்ன அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சீத்தி மரத்தினால அவங்க வெட்டி அதை என்ன பண்ண வைத்தார்கள். அதில் உள்ளே இருக்கும் சீத்தி மரம் எரிந்து போகாதிருந்தது போல தேவனுடைய கோபாக்கினை பெற்ற இயேசுவானவரின் சரீரம் அழிந்து போகாதபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப சீத்தி மரத்தினால செய்யப்பட்டது என்னது? சிலுவையா? சிலுவை என்ன பண்ண என்ன மரத்தினால செய்யப்பட்டது? சீத்து மரத்தினால் செய்யப்பட்டது. சிலுவை சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது என்று தாயார் சொல்லுகிறார்கள். ஆனால் நன்றாக கவனியுங்கள், இதே சீத்தி மரத்தினால பலிபீடமானது செய்யப்பட்டது. அதிலே என்ன பண்ண பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள். ஆனால் சீத்தி மரம் கருகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன மரம் கருகல? சீத்தி மரம் கருகவில்லை. இது என்ன பண்ண முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கிறது.
அழிந்து போகாதபடி ஆண்டவர் இது உயிர்த்தெழுந்ததை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலிபீடத்துடைய 4 கொம்புகள், 4 சைடு என்ன பண்ண கொம்பு இருக்கும், அதை பிடிச்சி தான் தூக்கிட்டு போவாங்க. அவரில் வலிமையான 4 தன்மையை காட்டுகிறது. அதாவது அவருடைய தெய்வீகம், அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆசாரியத்துவம், அவருடைய மனுஷீகம். இந்த 4ம் முக்கியத்துவமாக இருக்கிறது. இந்த தன்மையை கொண்டு பாவ நிவர்த்தி ஏற்படுத்தினார். அப்ப பலிபீடத்தின் 4 வளையல்கள் இருக்கிறது. 4 வளையங்களுடைய அந்த 4 சுவிசேஷங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பலிபீடத்தின் 4 வளையங்கள் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? 4 சுவிசேஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதில் 2 தண்டுகள் பாய்ச்சப்பட்டன. 2 தட்டுகள் இப்படி உள்ள குறுக்கால என்ன பண்ண இருக்கும் பாருங்க, தூக்கிட்டு போறதுக்கு 2 தண்டுகள் கொடுக்கப்பட்டது. அந்த 2 தண்டுகள் என்ன? ஒன்று மரணம், இன்னொன்று உயிர்த்தெழுதலை பிரதானமாக வைத்து பலிபீடம் தூக்கி சுமக்கப்படுவது போல நாம் அவரின் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய காரியம் அருமையானவர்களே. நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் பலி செலுத்துவது முக்கியம். பலிபீடத்தின் 4 வளையங்கள் எதை குறிக்கிறது? 4 சுவிசேஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. 4 வளையங்கள் இருக்கிறது, 2 தண்டுகள் இருக்கிறது. இந்த 2 தண்டுகள் என்று இருக்கிறது அல்லவா, ஒன்று மரணத்தை குறிக்கிறது, ஒன்று உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய தன்மையை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசு நமக்காக வந்ததின் நோக்கம் பலிபீட ஐக்கியத்திற்காக. எல்லாம் சொல்லுங்களே, பலிபீட ஐக்கியத்திற்காக வந்தா. பலிபீடத்தில் செலுத்தப்படும் சில பலிகளில் பலி செலுத்துவோருக்கு புசிக்க பங்கு கிடைக்கின்றது. இதனால் அவர்கள் பலிபீடத்தோடும் அதன் பலிகளோடும் ஐக்கியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக எதற்காக வந்தார்? ஐக்கியப்படுவதற்காக வந்தார். எனவே பலி செலுத்தப்பட்டார். அந்த பலியோடு நாம் ஐக்கியமாயிருக்கும்படியாக நாம் இருக்கிறோம். நீங்க எப்பெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்களோ, நமக்காக பலி செலுத்தப்பட்டவர் நம்மோடு வந்து அப்படியே இணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை இன்னும் 10 மணி நேரம் கூட என்ன பண்ண பேசலாம், அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு புரிந்ததா? அருமையானவர்களே, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, அதே போல சிறிய வகையான பலிகள், பிரதிஷ்டை பலி, சுத்திகரிப்பு பலி, தீட்டு கழிக்கும் பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, இப்படியாக பல பலிகள் இருந்த போதிலும் நமக்கு ஒரே பலி இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலி ஸ்தோத்திர பலி. உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவர் நான் யார் என்பதை உங்களுக்கு காமித்து கொண்டே இருக்கிறார். மீண்டுமாக ஒரு வசனத்தோடு என்ன பண்ண முடிக்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய தேவன் முதலாவது ஆவிக்குரிய தலைவராய் இருக்கிறார். எனவே இந்த ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவருக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆத்துமாவுக்காக அவர் கண்காணியாய் இருக்கிறார். ஆத்துமாவுக்காக ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கண்காணியாய் இருக்கிறார். நாம் முதலில் வாசித்த வேத பகுதியை இப்பொழுது வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நாம் முதலாவது எதை வாசித்தோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். 13-15 இப்பொழுது வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. அவர் மூலமாக நாம் தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோம். எனவே கர்த்தரை துதிப்பதும் நன்றி செலுத்துவதும் இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதுமே நமக்கு உரிய பலியாய் இருக்கிறது. எல்லோரும் அப்படி எழுந்து நிற்போம். கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளார்ந்த சுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. மிருக ரத்தம் வெளிப்புற சுத்தத்தை மட்டும் உள்ளடக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் உள்ளான இருதயத்திலே சுத்தமானவர்கள். வெளிப்புறத்திலே சுத்தமாக்கப்பட்டதை ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. உள்ளான பகுதியிலே சுத்தமாய் இருப்பதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் இரத்த பலிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும் என்று எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஒரே பரிபூர்ண பலி. இவர் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்பொழுதும் கூட உங்களுக்காக ஆண்டவர் பலியானார் அல்லவா?
ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி செலுத்துங்க, அது நன்றியின் பலி. துதி செலுத்துங்க, அது துதியின் பலி. உதடுகளின் கனியாகிய ஆராதனையை செலுத்துங்க. இவைகள் எல்லாமே ஸ்தோத்திர பலிகளாய் இருக்கிறது. இது கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தப்படும் பலியாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போதெல்லாம் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். நன்மை செய்கிற பலியாக இந்த ஸ்தோத்திர பலி இருக்கிறது. எனவே எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் பகிர்ந்து கொடுக்கவும் மறந்து போகாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளால் தேவன் பிரியப்படுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்களை பாவ நிவர்த்தி செய்கிற பலிக்காய் ஸ்தோத்திரம், எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற பலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பலிபீடமானது இரத்தம் சிந்தத்தக்கதாய் இருக்கிறது. பலிபீடத்தில் பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்படும் பலிகளின் இரத்தத்தை பலிபீடத்தில் சுற்றிலும் தெளித்து அதன் கொம்புகளில் பூசி பிரயாய சித்தம் செய்தார்கள். அன்றாட ஆண்டவரே பாவ நிவர்த்தி பலிகள் செலுத்தப்பட்டது. ஆண்டவரே இரத்தம் சிந்தப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு முன்பாக நின்று தெளிக்கப்பட்டது. வருஷந்தோறும் செலுத்தப்படுகிற பாவ நிவாரண பலியின் இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கிருபாசனத்து அண்டையிலே நாங்கள் நிற்கிறோம். பரலோகத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகள் யாவும் மக்கள் கைகொள்ள முடியவில்லை. எங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிற அந்த மலையின் மேல் இருந்து வருகிற ஆண்டவரே, சியோனிலிருந்து வருகிற, சியோன் மலையிலிருந்து வருகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இன்பமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு நன்மை உண்டாகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபம் செய்யும் போதெல்லாம் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் எங்களை முழுவதுமாக தகினிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தூபத்தை ஆண்டவரே போட்டுக்கொண்டே இருக்கத்தக்கதாக, ஜெபித்துக் கொண்டே இருக்கத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீங்களே. தூபம் என்பது ஜெபம். ஆண்டவருக்கு முன்னாடி நறுமணமாய் ஆண்டவருக்கு முன்னாடி செலுத்துவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ளே பெரிதான காரியங்களை செயல்படுத்துவாராக. நீங்கள் அவிழ்ந்து போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்கள் நறுமணமாய் ஆண்டவருக்கு முன்பாக, தூபமாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறீங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய ஸ்தோத்திர பலியின் மீது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் இப்படியே செய்கிறார். உங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த சிலுவை தியான கூட்டத்தில் ஆண்டவரை பங்கு பெற்ற தேவ பிள்ளைகள் யாருடைய குடும்பத்திலும் உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும். எல்லோரும் ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்களாய் மாறுவார்களாக. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.